நான் டாக்டர் ஸ்ருதி நிஷா, MNI ஹாஸ்பிட்டல்ல கன்சல்டன்டா இருக்கேன். இன்னைக்கு நம்ம இங்க அனைவரும் கூடியிருக்கிறது வந்து MN காலேஜ் ஆஃப் ஆப்டோமெட்ரி நடத்தும் வேர்ல்ட் ஹைப்பர் டென்ஷன் டே அண்ட் மந்த்க்குரிய அவேர்னஸ்க்கு தான் இங்க இருக்கோம். ஹைப்பர் டென்ஷன் என்கிற நோய் வந்து ஒரு ரொம்ப கொடூரமான நோய். அது ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா இட்ஸ் சைலண்ட் டிசீஸ். எந்த ஒரு அறிகுறியும் தெரியாது. அது ஒரு சிம்டம்ஸோ ஏதோ இருக்கும், ஏர்லி ஸ்டேஜஸ்ல ஒண்ணுமே கிடையாது. இந்த நோய் வந்து வெரி வெரி லேட் ஸ்டேஜ்ல பாத்தீங்கன்னா ரொம்ப சிவியர் ஃபார்ம், either ஸ்ட்ரோக்கோ இல்ல பிரெயின் டேமேஜோ இல்ல ஆர்கன் ஃபெயிலியரோ இந்த மாதிரியானதுல தான் பாதிப்பு வரும். அதோட சேர்த்து கண்கள்ல கூட வந்து ஹைப்பர் டென்சிவ் ரெட்டினோபதி அப்படின்ற ஒரு நோயால பார்வை இழக்கக்கூடக்கூடிய ஒரு சூழ்நிலையில வந்து நிப்பாட்டும். சோ இந்த மாதிரியான நோய் வந்து எப்படி நம்ம ஏன் வருது அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒண்ணு ஹை சால்ட் டயட், சால்ட் நம்ம சாப்பிட்ற சாப்பாடுல ஸ்பைஸோ சால்ட்டோ நிறைய எடுத்துக்கிட்டாலோ, நம்ம லைஃப்ல ஹை டென்ஷன் இல்ல ஸ்ட்ரெஸ் இருந்ததுனாலோ, இல்ல ஜென்ரல் லைஃப் ஸ்டைல் பழக்க வழக்கங்கள், தூக்கமோ இல்ல நம்ம ஹேபிட்ஸ் எக்ஸசைஸோ இல்லாம இருந்தா இந்த மாதிரி நோய் வந்து வரக்கூடும். இந்த நோயை எப்படி தடுக்கலாம் அப்படின்னா, வருஷத்துல ஒரு முறை கண்டிப்பாக ஒரு மாஸ்டர் ஹெல்த் செக்அப், ஒரு ஃபுல் ஹெல்த் செக்அப் இன்க்ளூடிங் பிபி மானிட்டரிங். அது ஒரு சிம்பிள் ஒரு டெஸ்ட் தான். ஆனா அந்த சிம்பிள் டெஸ்ட்ல நம்ம நிறைய தவற விட்டுறோம். ஏன்னா எடுக்கிறதுக்கு ஒரு ஹாஸ்பிட்டலுக்கு போகணும். சோ கண்டிப்பாக வருஷத்துக்கு ஒருக்க இந்த மாதிரியான ஒரு பிபி டெஸ்டும் அதோட சேர்ந்து கண்ணுடைய நரம்பு டெஸ்டும் அவசியம் பண்ணணும். இத ஃபண்டஸ் இவாலுவேஷன் சொல்லுவோம். கண்ணுல வந்து ஃபர்ஸ்ட் பார்வை செக் பண்ணிட்டு கண்ணுல சொட்டு மருந்து போட்டு அதுக்கப்புறம் அந்த நரம்பை செக் பண்ணி நரம்புல இந்த ஹைப்பர் டென்ஷனுக்குரிய பாதிப்பு நரம்புல எதுவும் இருக்கான்றத பார்த்து சொல்லுவாங்க. அப்படி எதுவும் இருக்குன்ற பட்சத்துல ஏர்லி ஸ்டேஜ்லயே நம்ம பிபியை குறைக்கிறதுனால அதை கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். பட் ரொம்ப லேட் ஸ்டேஜ்ல வரும்போதுதான் நம்ம பார்வை இழப்பு, உயிரிழப்பு, ஸ்ட்ரோக் இந்த மாதிரி பல பிரச்சனைகளை சந்திக்கிறாங்க. சோ இதெல்லாம் சேர்த்து MN காலேஜ் ஆஃப் ஆப்டோமெட்ரி அண்ட் MNI ஹாஸ்பிட்டல் இந்த முயற்சியில ஸ்டூடெண்ட்ஸ், ஆப்டோமெட்ரிஸ்ட், லெக்சரர்ஸ், ஸ்டாஃப் எல்லாருமே சேர்ந்து எடுத்த ஒரு முயற்சி தான் இது. MN காலேஜ் ஆஃப் ஆப்டோமெட்ரியில வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரியான ஜெனரல் நோய்களோட நம்ம பப்ளிக்கு கிராஸ் பண்ற இந்த மாதிரியான நோய் 29% நம்மளுடைய பாப்புலேஷன்ல இப்பவும் இருந்துட்டு வருது. கூடிய சீக்கிரம் 40-50% வரைக்கும் கூடக்கூடிய நோய்களை நாங்க அவேர்னஸ் கிரியேட் பண்றதுக்கு தான் இந்த இனிஷியேட்டிவ் எடுத்திருக்கோம். சோ அதான் சொல்றேன், இந்த மாதிரி நோய்க்கு முதல் ரொம்ப ஏர்லி ஸ்டேஜ்ல அறிகுறி எதுவுமே கிடையாது. ரொம்ப சைலண்டா இருக்கும். கொஞ்சம் ஜாஸ்தி ஆகும்போது பார்த்தா தலை சுத்தலோ இல்ல டயர்ட்னஸோ இல்ல உடம்புல ஒரு வீக்னஸ் இருக்கிறதோ இல்ல ஒரு பக்கம் வலி வீக்னா இருக்கிறதோ இல்ல பார்வை கொஞ்சம் கொஞ்சமா குறைபாடோ இதெல்லாம் தான் ஏர்லி சைன்ஸ். பட் அதுக்கு முன்னாடியே ஒரு 2-3 வருஷம் இருந்தாதான் இந்த மாதிரி சைன்ஸே டெவலப் ஆகும். சோ இந்த மாதிரி இது பாத்தீங்கன்னா இந்த நோய்க்கு முக்கியமானது ஒண்ணு, உப்பு கம்மியா எடுத்துக்கணும் சாப்பாட்டுல. ஸ்பைஸ் வெளியில இருந்து நம்ம சாப்பிடுறோம்ல, நல்ல காரசாரமா இருக்குது, அதெல்லாம் ரெகுலர் சாப்பாடுல அவ்வளவு சேர்த்துக்க கூடாது. வீட்டு சாப்பாடு நிறைய சாப்பிடணும். கூட எக்ஸசைஸ் நல்லா எடுத்துக்கிறணும். அதோட சேர்த்து தூக்கம் ரொம்ப முக்கியம். அண்ட் ஜென்ரலா டென்ஷன் இல்லாத ஒரு லைஃப் நல்ல கம்ஃபர்டபுளா லீட் பண்ணணும். பேஷண்ட்டை உள்ள கொண்டு வரதுக்கான ஒரு விஷயமா தான் அந்த மாதிரி இதை எடுத்துக்கலாமா? ரெண்டாவது, நீங்க வந்து இந்த தண்டையார்பேட்டை பகுதியில் வச்சிருக்கீங்க, ரொம்ப பிற்படுத்தப்பட்ட நலிவுகள் அவங்க செட்டப்புக்கு வந்தா அவங்களுக்கு சிகிச்சை கன்சல்ட் இருக்கா, சப்சிடி மாதிரி ஏதாவது இருக்கா? கண்டிப்பா சார். இப்ப நம்ம தண்டையார்பேட்ல நார்த் மெட்ராஸ்ல MNI ஹாஸ்பிட்டல், MN காலேஜ் ஆஃப் ஆப்டோமெட்ரி. MN காலேஜ் ஆஃப் ஆப்டோமெட்ரி 19 வருஷமா இருக்கு. இங்க MN காலேஜ் ஆஃப் MNI ஹாஸ்பிட்டல் 37 வருடமாக இங்க இருக்கும். இந்த நம்ம நார்த் மெட்ராஸோட பீப்புளுக்கு சர்வீஸ்ல தான் இருக்கும். நம்மளுக்கு ஒரு பெயின் ஹாஸ்பிட்டல் இந்த பக்கம் இருந்தாலுமே ஜஸ்ட் பக்கத்து பில்டிங் தான் கம்ப்ளீட்லி ஃப்ரீ சேரிட்டி ஹாஸ்பிட்டலும் நடக்குது. யார் வேணாலும் வந்து இலவசமாக கண் நோய் டெஸ்ட் மட்டும் கிடையாது, கண் சிகிச்சையோ சர்ஜரி கூட இலவசமாக பண்ணிக்கொள்ள முடியும். இந்த பக்கம் பெயின் ஹாஸ்பிட்டல் இருக்கிறவங்களுக்கு வந்து ஒரு பேமெண்ட் வந்து நல்ல ஐஓஎஸ் அந்த மாதிரி இருக்கு. பட் அந்த சைடு கம்ப்ளீட்லி ஃப்ரீ ஆஃப் காஸ்டும் நம்ம சேரிட்டி ஹாஸ்பிட்டல்ல ஜஸ்ட் நெக்ஸ்ட் டோர் நல்லபடியாக அதே கேரோட அதே குவாலிட்டியோட சர்ஜரிஸும் நடக்குது. கண்டிப்பா